குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும், ஏன் காத்து கொண்டிருக்கும் அப்படின்னே சொல்லலாம், சனி பகவானின் பெயர்ச்சி. இது வாக்கிய பஞ்சாங்கப்படி கோவில்கள் எல்லாத்துலேயுமே இந்த வாக்கியம்தான் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி சனீஸ்வர பகவானின் பெயர்ச்சி வருகின்ற மார்ச் மாதம் 6ஆம் தேதி, மார்ச் மாதம் 6ஆம் தேதி 6/3/2026 அன்னைக்கு இந்த சனீஸ்வர பகவான் கும்பராசியை விட்டு விலகி நீர் ராசியான மீன ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அங்கே ஒரு 2.5 ஆண்டு காலம் அங்கே இருக்க போகிறார். இடையில 2 தடவை வக்ரம் அடைவார். ஏன்னா சூரிய பகவான் வரும்போது அப்படியே அந்த லாங் டிஸ்டன்ஸ் வரும்போது வக்ரம் 2 தடவை வக்ரம் அடைகிறார். சாதாரணமாகவே இந்த சனீஸ்வர பகவான் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும், எல்லாருக்குமே ஒரு ஈகர் இருக்கும், எதிர்பார்ப்பு. என்ன நம்ம ராசிக்கு எங்கே வந்திருக்கார், இது அஷ்டம சனியா, அர்த்தாஷ்டம சனியா, கண்டகச்சனியா, ஏழரையா, என்ன ஏது அப்படிங்கிற மென்டாலிட்டி எல்லாருக்குமே உண்டு. அது ஏன் அப்படின்னா இந்த சனீஸ்வர பகவான் நீதிமான், தர்மக்காரகன், ஆயுள்காரகன். இந்த சனீஸ்வர பகவான் ஒரு காவல்காரர் மாதிரி. இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு வீட்டில் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, இல்லை ஏதோ ஒரு என்கொயரிக்காக போலீஸ்காரங்க வராங்க, தவறுதலாக உங்கள் வீட்டை கதவை தட்டிட்டாங்க, தவறுதலாக நீங்கள் கதவை திறக்கிறீங்க, போலீஸ் நிற்கிறது. உடனே உங்களுக்கு என்ன தோணும்? ஒரு படபடப்பு, படபடப்பு, பயம். என்னடா அது, நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்கேன்னு. நீங்கள் ரொம்ப நல்லவர், ஆனால் அந்த பயம் இருக்குது பாருங்கள். ஏன்? அதுதான் அந்த காவல்காரர்களை பார்த்தாலே ஒரு வித படபடப்பு. அதனால தான் அந்த சனீஸ்வர பகவான் பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு படபடப்பு, ஒரு இது எல்லாமே கிடைக்கும். அந்த வகையில் இந்த மீனராசிக்குள்ளே நுழையக்கூடிய சனீஸ்வர பகவான் 3ஆம் பார்வையாக ரிஷபத்தையும், 7ஆம் பார்வையாக கன்னியையும், 10ஆம் பார்வையாக தனுசுவையும் பார்க்குறார். ஏன்னா இந்த சனீஸ்வர பகவானுக்கு 3, 7, 10 விசேஷமான பார்வைகள். சனி பகவான் ஸ்தான பலம் இல்லை அப்படின்னாலும் பார்வை ஓரளவுக்கு நல்ல விதமாக இருக்கும், பெரிய அளவில் பாதகங்கள் இருக்காது. ஆனால் இதே சனீஸ்வர பகவான் வேறு எங்கேயாவது இருந்தார்னா அதுக்குண்டான ஒரு பாடங்களை நமக்கு கொடுப்பார். அந்த பாடங்களை பாடமாக எடுத்துக்கிட்டு நம்ம முன்னேறணுமே தவிர பயப்படக்கூடாது. அதேமாரி சனீஸ்வர பகவானுக்கு பிரீத்தி அப்படின்னா சனி பகவான் காயத்ரி தான். சனி பகவான் காயத்ரி சொன்னாலே ரொம்ப விசேஷம். ஓம் காகத்வஜாய வித்மிகே கட்கஹஸ்தாய தீமிகி நன்னோ மந்த பிரச்சோதயாத். மந்தன்னா என்னென்னா மெதுவாக போகக்கூடியவர். ஏன்னா சூரியன்லேருந்து ரொம்ப தூரம் இருக்கக்கூடிய கிரகம் இந்த சனீஸ்வர பகவான். அதனால தான் சூரியனை சுற்றி வர 2.5 ஆண்டு காலம் ஆறுது. இப்போ 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மீனராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறார் இந்த சனீஸ்வர பகவான். அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி தெரிஞ்சுப்போம். முதற்கண் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையா பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி உங்களோட ஜனனகால ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஆக இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான தனுசு ராசி நேர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சனீஸ்வர பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி, சகாயாதிபதி, 2, 3 குடை அதிபதி. இப்போ இது வரைக்கும் எங்கே இருந்தார் அப்படின்னா சகாயஸ்தானத்தில் இருந்தார். உங்களுக்கு 7.5 முடிஞ்சு 3ஆம் இடத்துக்கு வந்துட்டார். சரி, 3ஆம் இடத்துக்கு ரொம்ப நல்லதெல்லாம் பண்ணாரா? இல்லை. ஏன்னா 3ஆம் இடங்கிறது அரைமறைவு, கொஞ்சம் பரவாயில்லைங்கிற ஒரு சிச்சுவேஷன், முன்னேற்றம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க. பெரிய லெவலில் இல்லைன்னாலும் பரவாயில்லைங்கிற ஒரு லெவலில் இருந்தீங்க. அந்த வகையில் இப்போ சகாயஸ்தானத்தை விட்டு விலகிய அந்த சனீஸ்வர பகவான் இப்போ எங்கே வர்றாருன்னா உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துக்கு வர்றார். அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டமம் அப்படின்னா என்னென்னா அஷ்டமத்தில் பாதி. அஷ்டமத்தில் எவ்வளோலாம் கஷ்டங்கள் கொடுப்பாரோ, பாடங்களை கொடுப்பாரோ, அதற்கு நிகராக பாதியாவது கொடுப்பார் அப்படிங்கிறது
உண்மை. அப்ப இந்த அர்த்தாசிரம சனியாக வரக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் நமக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா, உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும், உணவு கட்டுப்பாடு கரெக்டா இருக்கணும். ஆனாலும் சில காலங்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. ஏன்னா குருவோட பார்வை கிடைக்கிறதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படியே இதில் வரும். ஒன்றும் பெரிய பயம் இல்லை. ஆனாலும் கவனமாக இருக்கணும். அதேமாரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். உறவினர்கள்ட்ட அனாவசியமான இந்த மோதல் போக்கெல்லாம் வேண்டாம், டென்ஷன். ஏன்னா இப்போல்லாம் ஏதோ ஒன்று பேசிட்டு ஏதோ ஒரு வம்பில் மாட்டிக்கிற மாதிரி இருக்குது. அதுமாரி இந்த அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப அமைதியாக செயல்படணும். ஏன்னா சனி பகவான் வந்து ஒரு வம்ப விலைக்கு வாங்குற மாதிரி பண்ணி உங்களை இக்கட்டில் மாட்ட வைப்பார். ஆனால் நீங்கள் உஷாராக இருக்கணும். ஆக இந்த அர்த்தாசிரம சனியாக வரக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் நல்லது பண்ணணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் சில பேருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும். வீடு, மனை, வாகனம், இந்த மாதிரி சொத்து சேர்க்கை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. சில நேரங்களில் என்னத்தையோ எழுந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். நீங்களே ஒரு 10 நிமிஷம் உட்காந்து யோசிப்பீங்க. உங்களுக்கு அந்த பழமையான நினைவுகள் வந்து மனசு அப்படியே வாட்டும். என்னமோ பண்ணித்தடா, என்னமோ அன்னைக்கு ஏதோ பண்ணுது, அது வந்து அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். பட் அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். டென்ஷன் இல்லாமல் இருங்க. அப்போ உத்தியோகத்தில் நீங்கள் கேர் எடுத்து ஒர்க் பண்ணுங்க. எப்போவுமே அதுதானே, நமக்கு என்ன உத்தியோகமோ அது அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம், மேனேஜராக இருக்கலாம், அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கலாம், டெப்யூட்டி மேனேஜராக இருக்கலாம், யாராவானாலும் இருக்கட்டும். ஸ்வீப்பராக கூட இருந்தால் கூட என்ன, என் ஸ்வீப்பர்னா கேவலமா இல்லை, அவங்க சுத்தம் பண்ணால் தான் நம்ம ஆஃபீஸே நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ ஸ்வீப்பர்னு வைக்கிறது இல்லை, ஓஏ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட். கரெக்டா? அதனால் அந்த உத்தியோகத்தில் நம்ம கான்சன்ட்ரேஷன் அதில் வச்சு கரெக்டாக நம்ம ஒரு உத்தியோகம் பார்த்தோம்னாலே முடிஞ்சு போச்சு, எல்லாமே நன்மைகள் தான். ஏன்னா சனீஸ்வர பகவான் எப்போவுமே வந்து உழைக்கும் வர்க்கத்தை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். முதலாளிகள் அப்படிங்கிறத விட அந்த தொழிலாளிகள் வர்க்கத்தை ரொம்ப பிடிக்கும். முதலாளிகள் அப்படின்னா சில முதலாளிகள் பார்த்தீங்கன்னா வேலையில் இறங்கிடுவாங்க. இப்போ ஒரு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியிலலாம் பார்த்தீங்கன்னா முதலாளியும் சில வேலைகளில் உட்காந்து வேலை செஞ்சுட்டுருப்பார். ஒரு மிஷின் ஆப்ரேட் பண்ணிட்டுருப்பார், யாருக்குமே தெரியாது அவர் தான் முதலாளின்னு. அவர் ஏதோ வேலைக்காரன்னு நினச்சிட்டு இருப்பார் எல்லோரும். ஆனால் அப்புறம் தான் பார்த்தா அவர் முதலாளின்னு. ஏன்னா அவரும் உட்காந்து அந்த வேலையை கற்றுட்டு அதை பண்ணிட்டு இருப்பார். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நல்ல ஒரு மார்க்கெட்டிங் கன்சர்ன், அவர் பேர் கூட தெரியும் நல்லா, ஜோதிகுமார் சார்னு. ரொம்ப அவர் பெரிய இது இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு. ஆனாலும் அவரும் இறங்கி வேலை செய்வார். இந்த இதை போடு, அதை போடு, இதை போடுன்னு. அந்த மாதிரி சில பேர் இருக்கா. அந்த உழைக்கிற வர்க்கத்தை இந்த சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதனாலே ஒரு முன்னேற்றம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குங்க. 3ஆம் பார்வை உங்களோட பகையுணர்வு ரோக ஸ்தானத்தை பார்க்குறாரு. அது ஒன்று போதுங்க, அடி தூள் கிளப்பி போயிட்டே இருங்க. பகைமை மறையும், சத்ருஜயம் உண்டாகும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் கடன் சுமை கண்டிப்பாக குறையும். நான் தான் சொன்னேன் பாருங்க, உழைச்சா அந்த காசு வரும், அந்த காசை வச்சு கடன் அடைங்க, முடிஞ்சு போச்சு, நிம்மதி கிடைக்கும். அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். ரோகம் மறையும், வியாதி மறையும். 7ஆம் பார்வையாக உங்களோட ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு. ஜீவனம் விருத்தி அடையும். உத்தியோகம், தொழில் வியாபாரம் எல்லாமே நம்ம அற்புதமாக நடக்கும். ஸ்தான பலம் இல்லை. 4ஆம் இடம், உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க, ஜீவனம் விருத்தி அடையும். தொழில் ஸ்தானம், அதாவது 10ஆம் பார்வையாக உங்களது ஜென்மஸ்தானத்தை பார்க்குறாரு. 10ஆம் பார்வையா, அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், சுகஸ்தானம் அப்படின்னாலே 10ஆம் பார்வை உங்களது ஜென்மஸ்தானம். அப்போ உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக மெயின்டைன் பண்ணிக்கணும். அதெல்லாம் நம்மளோட கேர். இப்போ ஒரு ஜுரம் அடிக்கிறது, ஒரு தலைவலி அப்படின்னா நம்ம தானே அந்த மாத்திரை போட்டுக்கிறோம். நம்ம தானே அந்த மாத்திரையை போட்டு அதை கரெக்ட் பண்ணிக்கணும். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாத்திரையை கொடுப்பாங்க, கொடுத்துட்டு எப்போ எனக்கு தலைவலி நீ மாத்திரையை பண்ணு உட்காந்துக்கோ படுத்துக்கோன்னு சொன்னால், அதுமாரி உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா ஜென்மஸ்தானத்தை பார்த்தா கூட ஒரு சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு.
உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க, வாகன பயணங்களில் கவனமாக இருங்க, பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்க. ஏன்னா நம்ம தான் ட்விஸ்ட்டு பண்ணுறோம் எல்லாத்தையுமே, நம்ம தான் பேச்சு தான் என்றைக்குமே. அதுதான் வடிவேல் சொல்லுவார்ல ஒரு படத்தில், பேச்சு பேச்சாக இருக்கணும்னு. இல்லைன்னா என்ன ஆகும்? பேச்சு தடிக்கும், தடி வாங்கினா சண்டை சச்சரவு. ஆனால் எவ்வளோ அழகான ஒரு டைலாக் பாருங்கள், பேச்சு பேச்சாக இருக்க வேண்டும். அதை எழுதினவங்களுக்கு ஹேட்ஸ்அப், சூப்பர். அப்போ நம்ம பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருந்தாலே போதும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நவ கிரகங்களில் உள்ள ஆயுள் காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகளில் எழுதீபம் ஏற்றி ஒரு வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. அதேமாரி ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கோ. அது இந்த தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம், பூராடம், உத்திராடம், ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கோ. ஆஞ்சநேயர் அவ்வளோ சக்தி வாய்ந்தது, கீர்த்தி. ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணினாலே அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் சகாயாதிபதியுமான சனீஸ்வர பகவான் உங்களது சுகஸ்தானத்தில் அர்த்தாஷ்டமமாக இருந்தாலும் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.